தூத்துக்குடி அருகே உள்ள வெள்ளப்பட்டி மீனவ கிராமத்திற்கு வெள்ள நிவாரணமாக ரூபாய் 6000 வழங்காமல் 1000 மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் 1000 ரூபாயை வாங்காமல் புறக்கணித்து ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டம். தூத்துக்குடி அருகே உள்ளது வெள்ளப்பட்டி மீனவ கிராமம். இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் வசித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பட்டி கிராமம் முழுவதும் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை இழந்தனர். மேலும் கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு மற்றும் வலைகள் சேதமாகின. இந்த கிராமத்தில் சுமார் 25 வீடுகள் மழை வெள்ளத்தில் இடிந்து பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள 6000 நிவாரணத் தொகை வழங்குவதற்காக வெள்ளப்பட்டி கிராம மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தற்போது ரூபாய் 1000 மட்டுமே நிவாரணத் தொகை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட வெள்ளப்பட்டி கிராம மக்கள் அரசு வழங்க முன்வந்த 1000 ரூபாய் நிவாரணத் தொகை தங்களுக்கு தேவையில்லை என்று கூறி ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளப்பட்டி மீனவ கிராமம் அதிக அளவு பாதிக்கப்பட்டு பெருத்த சேதமடைந்துள்ளது. அரசு வழங்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகையே தங்களுக்கு போதாது. ஆனால் தற்போது 1000 ரூபாய் என்று கூறுவது தங்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது. எனவே உடனடியாக தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மக்கலத்தினுடைய எங்களுடைய வெள்ள பாதிப்புக்காக ஏகப்பட்ட வீடு தண்ணியில முழுகி இருக்கு. 20 வீடு விடிஞ்சு நாசமா போயிருக்காது. எந்த அதிகாரியும் எந்த கட்சிக்காரங்களும் பார்க்க வரல. ஆனா எங்க மக்களுக்கு உணவு கொடுக்க கூட யாருமே கிடையாது. எங்க ஃபாதர் பையங்களை வச்சு அந்த தண்ணியெல்லாம் வெட்டி விட்டு கடற்கரைக்கு அந்த தண்ணியை அனுப்பி அப்புறம் இந்த உணவெல்லாம் இவங்கதான் ஒரு வாரம் கல்யாணம் பண்ணாவோ எங்க கோயில்களை வச்சு நாங்க எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த அதிகாரியும் கவுன்சிலர் மட்டும் எங்க கூட நின்னாப்பல. ஆனா எங்க எம்எல்ஏ, தாசில்தார், விஓ யாருமே எங்க கூட நின்று வேலையை பார்க்கல. எங்களுக்கு அந்த உணவெல்லாம் எந்த பொருள் இது வரைக்கும் தரல. ஆனா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த 6000 ரூபாய் கொடுக்கறது 6000 டோக்கன் கொடுத்துட்டு இன்னைக்கு மக்களை ஏமாத்தி வெறும் 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க ரேஷன் கடையில. அதை வாங்கலைன்னா வாங்க போறவங்களை வாங்க கூடாதுன்னா போலீஸ் எங்களை கூட மிரட்டுறாங்க. அதுவும் நல்ல பழக்கம் இல்ல. ஆமா, போலீஸ் எங்களுடைய பாதுகாப்பு தான். ஆனா அதுக்காக மக்களை அராஜகம் பண்ணி எங்களை வாங்கணும்னு சொல்லக்கூடாது. அதனால எங்களுக்கு இந்த 6000 ரூபாய் நிவாரணம் வேணும். வீடு உடைஞ்சவங்களுக்கு வீடை கட்டி கொடுக்கறது எங்களுக்கு அரசு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்காம எங்களுடைய பார்வையிடணும். அவ்வளவுதான். எம்எல்ஏ ஆடு மாடுகள் ஏகப்பட்ட பாதிப்பு. ஆனா எம்எல்ஏ தாசில்தார், கலெக்டர் எல்லாரும் வந்தாதான் இந்த கூட்டத்தை நாங்க கலைப்போம். இது எங்களுடைய உறுதி. ஆமா, ஒன்றியம். நான் தரப்புலத்துல இருந்து 40 வீட்டுல இருந்து பேசுறேன். அவங்க 6000 ரூபாய் தாரன்னு சொன்னாங்க. அதுவும் 1000 ரூபாய் சொல்லிட்டாங்க. 6000 எங்களுக்கு காணே கிடையாது. நாங்க இருக்கிறது காலனி வீடு. எங்களுக்கு நிறைய சேதாரம் வீடு. இப்ப பிள்ளைங்களை வச்சுட்டு உள்ள படுக்க கூட எங்களுக்கு பயமா இருக்கு. நான் இப்ப தண்ணிக்குள்ள அதாவது ஒரு வாரமா தண்ணியை போய் வெளியே ஊத்தியும் மேல ஃபுல்லா தட்டடி ஃபுல்லாவே இறங்கிட்டு 40 வீடு ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. ஆனா யாருமே பார்க்கல. யாரு பார்க்கல, எல்லாம் கேட்கல. அதனால எங்களுக்கு நீ வீடு கட்டிதாங்க. எங்க மறு வீடு கட்டித்தாங்க. எங்களுக்கு எல்லா வீடுமே இறங்கிட்டு எங்களுக்கு 40 வீட்டுல வீடு கட்டித்தாங்க. எல்லாமே இறங்கி இருக்கு. வீடு இடிச்சிருக்கு. சர்வே பண்ண வரும்போது 6000 ரூபாய் சொல்லி வைக்க விட்டு அதுவும் 1000 ரூபாய் தராங்க. எங்களுக்கு 6000 ரூபாயை வச்சு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. கடவுள் போனாங்க ஒரு மாசம் கழிச்சு வராங்க. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேணும்னா வாங்க, இல்லன்னா போங்க. அப்படி இல்லன்னா எந்த ரெஸ்பான்ஸ் தரல. அவங்க அங்க வச்சா பதில் வந்திருக்க மாட்டோம். எங்களுக்கு அங்க பதில் தரல, எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அதனால எங்களுக்கு பதில் வேணும். இது நல்லபடியா முடிய தெரியும். நாங்க போராடுவோம். ராஜியா இல்ல தண்ணி வரையில அவ்வளவு மக்களும் ஒரு பொருள் எடுக்க முடியல. இவ்வளவு தண்ணிக்குள்ள இறந்து 4 மாடு செத்து, ஆடு செத்து, வீட்டோட போய் அந்த தண்ணி ஒரு பொருள் எடுக்க முடியல. இன்னும் 9 நாளா கரண்ட் இல்லாம இருந்து நேற்று தான் நம்ம சுத்தி ஏற்று நேத்தான் கரண்ட் வந்துருக்கேன். இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு ஆளும் பொட்டது கூட சாப்பாடு பார்க்க இல்லையா? சாப்பாடு கூட இன்ன வரைக்கும் கிடையாதுயா. ஒரு சாப்பாடு கிடையாது. எதுவுமே இல்ல. கிராம தெருவுல முக்கவாசி அழிவுயா. கிராம தெருவுல கிடையாது. ஒண்ணுமே ஆதாரம் இல்லையா? 6000 ரூபாய் கொடுக்க சொல்லி 1000 ரூபாய் தாங்க. எங்களுக்கு வீடு வேணும். என் பேரு புலமாரத்தி.